2016 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதைப் போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறி இருக்கிறது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலை. அதற்காகவே தனித்து தனித்து களத்திலே நிற்கிறோம். எந்த துணிவில் நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நிற்கிறோம். எந்த மக்களிடமிருந்து எந்த மக்களுக்காக வந்ததோ அதே மக்களை நம்பி அவர்களுடனே களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமைமிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பைதான் துன்பம். இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவலர். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்?
தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிபாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து நம் தாய்மொழியை பேசி பல மொழிவழி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாட தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடு, நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகவே, நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப சொல்லுகிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் சொந்தங்களே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆளும்போதுதான் தமிழ் மீளும். அதற்காகத்தான் நாம் தனித்த ஒரு பாதையை போட்டு தமிழர் தேச அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அதேதான் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணோம். தாயை தொலைத்த பிள்ளைகள் உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திமிர், அந்த பெருமிதம், ஆகச் சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ். சீர், சந்தம், யாப்பு, அசை, தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்தோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்திலும் எழவில்லை?
ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்கிறார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். பைபிள் இந்து பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு, ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார். அதனால்தான் அது